ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை, அதோட ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து 2 ட்ராவாக கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா புதன்கிழமை ஒரு ட்ரா, சனி ஞாயிறு 2 ட்ராங்கிறதுனால நம்ம புதனை வச்சு நம்ம சனி ஞாயிறுக்கு பார்ப்போம். அதே மாதிரி சனி ஞாயிறு வச்சு நம்ம புதனுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி ஞாயிறுக்குங்கிறதுனால புதனை வச்சு பார்க்க போகிறோம். 21/2/2026, அதோட 22/2/2026 கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு 4Dக்கும் டோட்டோக்கும் நம்பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புதன்கிழமை வந்த ரிசல்ட்டை ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்கோம் நண்பா. இது புதன்கிழமை 18/2/2026 வந்த ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டையும் கொண்டு வந்திருக்கோம். இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 4118, செகண்ட் ப்ரைஸில் வந்து 0301 இருக்குது, தேர்ட் ப்ரைஸில் வந்து 9591 சொல்லிட்டு கிடச்சிருக்கு. அதோட நம்ம சார்ட்டர் கன்சலேஷனையும் கொண்டு வந்திருக்கோம். எப்போவுமே சார்ட்டர் கன்சலேஷன் கொண்டு வர மாட்டோம், ஏன்னா நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை மட்டும் தான் எடுப்போம். ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சார்ட்டர் கன்சலேஷனில் இருந்து தான் இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸை உருவாக்க போகிறோம். அந்த 4D நம்பர்ஸை உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் காமனாக என்னென்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் காமன் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 4 இல்லை, 1 1 1 1 மூணுலேயுமே 1 இருக்குது நண்பா. அப்போ இங்கே 1, அதே மாதிரி இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 எங்கேயுமே இல்லை. அப்போ 3 1 இருக்குது, மூணுலேயுமே நம்மளுக்கு 1 1 1 இருக்குது நண்பா. அப்போது இந்த 3 1ஐயும் நம்ம வந்து அப்படியே லைன் பண்ணோம்னா 4D = 1 1 1. லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 1 என்ன அப்படிங்கிறப்போ இந்த 1ஓட வேல்யூ வந்து x நண்பா. அப்போது x = 1, அதாவது வேல்யூ வந்து 0. அப்போ இதை மார்க் பண்ணோம்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 1 1 1. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கீ நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 11 அண்ட் 11 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 11 11 நம்ம அப்படியே கீழே கொண்டு வருவோம். இந்த ட்ராவுடைய G1 படி நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்பர் வந்து 1 1 1 1. இதுதான் இந்த ட்ராவுடைய 4D நம்பர். இதுதான் இந்த ட்ராவுடைய 4D நம்பர். அடுத்ததான் நம்மளுக்கு G2 படி நம்மளுக்கு x1 = இதில் உள்ள டபுள் பெயர்ஸ் ஃபுல்லாத்தையும் எடுங்க. அதாவது 3 நம்பர்ஸாக இருக்கிற டபுள் பெயர்ஸ், 3 நம்பர்ஸாக உள்ள டபுள் பெயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2632. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து இந்த 263 எடுக்கலாம். இதில் ஒரு பெயர் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3185 கிடையாது. ஸோ இது இல்லை, இதுவும் இல்லை. 4698 இது இல்லை. 5273 இது இல்லை. 9 இதுவும் கிடையாது. 6083 இது இல்லை, இதுவும் கிடையாது. இங்கே 7708 இருக்கிறதுனால 708ன்னு எடுத்துக்கலாம். இங்கே 6470 இது இல்லை. அதுக்கு அடுத்ததாக 0013 இருக்குது. இதில் நம்மளுக்கு வந்து 013 எடுக்கலாம். அடுத்ததாக இதுலேயும் நம்ம வந்து 014 எடுக்கலாம். இதில் வந்து 208 எடுக்கலாம். இதில் 145 எடுக்கலாம். இதில் 403 எடுக்கலாம். இதில் 405 எடுக்கலாம். இதில் 169 எடுக்கலாம். இதில் 503 இது இல்லை. 8352 இல்லை, இது இல்லை. அப்போது நம்மளுக்கு இதுலேருந்து இங்கே 2 4 6 8 1 9 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 9 நம்பர்ஸையும் நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த 9 நம்பர்ஸையும் கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு 263 708. அடுத்ததாக 103 140 145 208 403 405 169. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு G2 படி கிடச்சிருக்க ரெண்டாவது ஃபார்மேட். இந்த ரெண்டாவது ஃபார்மேட்டில் நம்ம விளக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து குறைச்சோம்னா 208 403 405. மொத்தமாக நம்மளுக்கு இதிலேருந்து ஒரு 3 நம்பர்ஸ் கிடைக்குது. 3 நம்பர்ஸ் 4D x1
அப்போது இதை நம்பர்ஸாக மாற்ற நினச்சோம்னா 2081 4031 4051 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய 4 நம்பர்ஸ். இதில் 3 நம்பர், இங்கே 1 நம்பர், மொத்தமாக நம்மளுக்கு 4 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நண்பா இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் படி. நான் வந்து ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கேன், தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு G1 படி நம்மளுக்கு வந்து 1 1 1 1ன்னு கிடச்சிருக்கு. G2 படி இதை கழிக்கும் போது நம்மளுக்கு இந்த 1 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம தூக்கியிருக்கோம். அதனால தான் நான் இங்கே 208 403 405 கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இதில் 103 இருக்குது, இதில் 140 இருக்குது, இதில் 145 இருக்குது, இதில் 169 இருக்குது. ஸோ 4 நம்பர்ஸ் தூக்கிட்டால் 3 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ அந்த 3 நம்பர்ஸ் வச்சு எடுத்தது தான் இந்த நம்பர்ஸ். இப்போ இந்த இடத்துல இந்த ட்ராவுக்கான கீ 4D வந்து 1 1 1 1. அப்படி இல்லைட்டுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்பர்ஸ் வந்து 20 81 40 31 40 51. இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்மளுடைய 4D நம்பர்ஸ். ஸோ இது இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னதான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலாட்டுன்னா நம்ம டோட்டோக்கும் 4Dக்கும் டெய்லி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. டோட்டோக்கும் 4Dக்கும் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம டபுளை வந்து சிங்கிளாக மாற்றி நம்ம வந்து ட்ரிபிளில் நம்மளுக்கு வந்து இங்கே 3 போர்ட்லேயுமே நம்மளுக்கு 1 இருக்கிறதுனால 1 கீ நம்பராக பயன்படுத்தியிருக்கோம். ஸோ 1 கீ நம்பராக பயன்படுத்தி இந்த ட்ராவுக்கான செட்டுகளை உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த ட்ராவுக்கான செட்டில் நம்மளுக்கு அதிகப்படியாக செட் இருந்துச்சு. ஸோ டபுள் வேணாம் அப்படிங்கிறதுனால நம்ம டபுளை தூக்கிட்டு சிங்கிள் நம்பர்ஸில் 4 நம்பர்ஸை மட்டும் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். சில நேரத்துக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து காமனாக வர நம்பர்ஸ் வந்து கீ நம்பர்ஸாக பயன்படும். ஸோ அதனால தான் நான் இந்த ட்ராவுக்கு காமனாக உள்ள நம்பர்ஸை கீ நம்பர்ஸாக பயன்படுத்தியிருக்கேன். இதில் மிஸ்ஸிங் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 நம்பர்ஸ் மிஸ் ஆகிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு செகண்டில் 3 தேர்டில் 3 நம்பர்ஸ் மிஸ் ஆகிருக்கு. ஆனால் போன ட்ரா நம்மளுக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சு. அதனால் மறுபடியும் அதே மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கைக்குள்ளே வருமாங்கிறது சந்தேங்கிறதுனால நம்ம காமன் நம்பர்ஸ் அந்த ட்ராவுக்கு நம்ம எடுத்துருக்கிறோம். ஏன்னா ஒரு தடவையும் நம்ம வந்து அந்த ஸ்டெப்ஸை மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு டச்சு வின்னிங் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் இந்த ட்ராவுக்கு அதை அப்படியே மாற்றி அமைச்சிருக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை, அதோட ஞாயிற்றுக்கிழமை 2 ட்ராவுக்குமே சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கோம். 21/2/2026, அதோட 22/2/2026. சனி ஞாயிற்கு 2 ட்ராவுக்குமே கெஸ்ஸிங் ஒரே மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.